பொதுமக்கள் என்ன நினைச்சிருக்கீங்க? பெண்கள் எல்லாரும் இறைச்சவாயிங்க கிடையாது. நாங்கள் எல்லாம் ஒண்ணு கொந்தளிச்சு போய் கிடக்குறோம். எங்க குழந்தைங்களுக்கு ஒண்ணு நடந்துச்சுன்னா விடவே மாட்டோம். அதுக்குதான் உங்களை திறமையான ஆளுன்னு சொல்லிட்டு ஆக்சன் ஹீரோன்னு நினைச்சிட்டு உங்களை கொண்டு வந்திருக்கிறோம். நீங்க படத்துல காமிக்கிற மாதிரி எல்லாம் இங்க காமிக்கணும். வணக்கம். திருச்சியில ஒரு துயர சம்பவம் நடந்தது. 3ஆம் ஆண்டு நர்சிங் மாணவி ஒரு தீராத தலைவலி பிரச்சனைக்காக நேற்று மூக்கு அறுவை சிகிச்சைக்காக பிளான் பண்ணி சிகிச்சை பலனின்றி இன்று காலை மாணவி உயிரிழந்திருக்காங்க. குற்றவாளி கார்த்தி சிறுமியை ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்து பின்னர் கண்ணம்பாளையம் குளம் அருகில் உள்ள தென்னந்தோட்டத்தில் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். எந்த தப்புமே பண்ணல சார். எந்த தப்புமே பண்ணல சார். வணக்கம். இது அரசின் கழகம். இன்று நான் சந்திக்கிற மிக முக்கியமான நீதித்துறை ஆளுமை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு செல்வகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 12 நாட்களாக பார்த்தீங்கன்னாக்க சட்ட ஒழுங்கு விஜய் மீது குற்றம் சுமத்துவதற்காக இல்லை, வரக்கூடிய தகவல் வரக்கூடிய சம்பவங்களும் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப கடுமையான முறையில் ஒரு எதிர்வினையாற்றி கொண்டிருக்கிறார்கள். எதிர்கட்சியிலிருந்து எல்லாமே எதிர்வினையாற்றுறாங்க. இதற்கிடையே அமைச்சரவையில் போய் விசிக சேருது. ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் மூலம் விஷயத்தை சொன்னீங்க சார், சமூக நீதி உங்களுக்கு எதுவுமே நடைபெறலை, அது என்ன சமூக நீதி அப்படின்னு விளக்கத்தை சொல்லியிருந்தீங்க. அதுவும் கண்டிப்பாக நீங்கள் பேச வேண்டிய ஒரு பகுதி தான். ஆனால் தெரியாமலோ விசிக உள்ளே போன பிறகு கொஞ்சம் அவர் ஐடியாலஜியாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நபர் தான். இந்த நிமிடம் வரை நம்புவோம். ஆனாலும் கூட சம்பவங்களுக்கு எந்த ரியாக்ட் பண்ணாமல் இருக்காரு. திருச்சி மேட்டருக்காக இருக்கட்டும் அல்லது கோயம்புத்தூர் மேட்டருக்காகட்டும் ஒரு அந்தரசனில் போய் கிடக்கிறது. முதற்கட்டமாக இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? வணக்கங்க. அதாவது இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு எதாச்சியாக நடந்தது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யூகிக்க முடியாது. எல்லாமே இந்த ஆட்சி மாற்றம் முதற்கொண்டு ஒரு திட்டமிட்டு இந்த ஆட்சி மாற்றத்தை ஒரு முன்னமே கட்டமைச்சு அதுக்கு திருமாவளவன் போன்ற சக்திகள் உடன்பட்டிருப்பாங்களோன்ற ஒரு அச்சமும் நம்ம அதை யோசிக்க வேண்டியிருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமாங்க. அதாவதுங்க நீங்கள் சொன்னீங்க ஒரு கொள்கைவாதி சித்தாந்தவாதின்றீங்க. கொள்கை சித்தாந்தம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு காட்டுறேன். நான் ஏற்கனவே ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கேன். நான் இந்த தமிழ் ஈழ படுகொலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலகட்டங்களில் ஜி தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இலங்கை தமிழர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் சொல்கிறாரு, இந்த தமிழீழ படுகொலைன்றது பார்த்தீங்கன்னாக்கா வரலாற்றில் ஒரு பெரும் கரும்புள்ளி, அதுக்கு மாற்றுக்கிறது கிடையாது, அதற்கு என்னோட தாய் தமிழகமும் பதில் சொல்ல வேண்டிய வரும்ன்ற போது உங்களை போன்ற நெறியாளரை அதை இடைமறித்து கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்கனாக்கா, என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, தமிழகமே கொந்தளிச்சு இங்கே இருக்க அத்தனை பேரும் திருமாவளவன் வைகோ மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தீவிரமாக அந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, ஏன் இப்படி சொல்கிறீங்கன்ற போது அவர் சொன்ன பதில்னு இந்த பதில் என்ன சொல்கிறாருனாக்கா, அவர் இந்த காணொளி இன்னமும் வலைதளங்கள் இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக போகலாம். அவர் சொல்கிறாரு, தலைவர்கள் மட்டும்தான் போராடினாங்க, இந்த மக்களை பார்த்தீங்களா உணர்வாக தட்டி எழுப்பலை, அவங்கெல்லாம் போராடினாங்க, அவங்க தமிழ் தேசியன்ற உணர்வோடு அவங்க இந்த மக்களை தட்டி எழுப்பியிருந்தாங்களாக்கும். இந்த மக்கள் தமிழக மக்கள் எங்களுக்காக பார்த்தீங்கன்னாக்கும் பஸ்ஸோ ரயில் பறிச்சிருக்கலாம், பஸ்ஸை எரிச்சிருக்க வேணாம், எதுவும் செஞ்சிருக்க வேணாம், அமைதியான முறையில் ஒரு மெழுகுபத்தி ஏந்தி ரோட்டுக்கு வந்திருந்தாங்களாக்கும், நாங்கள் காப்பாற்றப்பட்டிருப்போம் அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணார். அது உண்மைதான். அதே சூழல் இங்கே இருக்கக்கூடிய சமூக நீதி, சம வாய்ப்பு, சாதியமற்ற சூழல்ன்றலாம் ஒரு ஏமாற்று வேலையாக சித்தரிச்சு வந்துட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் 7 தலித்துக்களுக்கு வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான இடத்தை டிவிக்கு கொடுத்துருக்கிறது. இப்போ ஒரு மனிதர் சேர்த்தா ஒரு 8வது ஆளாகுது இல்லையா? இது சமூக நீதி. ஐயா இங்கே பாருங்க, முதல்ல நீங்கள் ஒரு நெறியாளர், தலித்துன்ற சொல்லவே நாங்கள் வலிமையாக நான் அதுக்கு எதிராக வழக்கு தொடுத்து வேணும். இந்த தலித்துன்ற சொல்லே பார்த்தீங்கன்னா சொல்லாடலே இன்னொரு எல்லாம் வச்சுக்கலாம். நான் என்ன சொன்னாங்க, இல்லை என்னன்னாக்கா அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னாக்கா இது சமூக நீதி நீ எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். நான் 76 சாதி இருக்காங்க, ஒரு சாதி 2 சாதி இல்லை, 76 சாதி இருக்காங்க. இப்போ சமூக நீதினாக்க அந்த இப்போ பெரும்பான்மை சமூகமாக பார்க்கணும்னாக்க பறையர் சமூகம் வட மாவட்டங்கள் இருக்காங்க, தென் மாவட்டங்கள் தேவேந்திர வேளாளர் இருக்காங்க, மேற்கு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இது அருந்ததிகள் இருக்காங்க. இதில் எண்ணிக்கையில் அதிகமாக உங்களுக்கு உங்கள் மனநிலைக்கு விடுறேன். நான் ஆயுதம் ஏந்தியோ ஒரு அராஜகத்துக்கு எதிரோ அதிகமாக போராடி உயிர் திறந்து வழக்குகளை இன்று வரைக்கும் ஏற்றுக்கொள்ள சமூகம்னா எதை நீங்கள் சொல்லுவீங்க? நீங்கள் உங்கள் பார்வைக்கு 3 சமூகங்களில் தேவேந்திர சமூகம். அப்போ அந்த சமூகத்துக்கு உண்டான பிரதிநிதித்துவம் எங்கே இங்கே மறக்கப்பட்டிருக்குல்ல?
மறைக்கப்பட்டிருக்குல்ல, இங்கே சமூக நீதி இருக்குது. இதுதான் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ உங்களை போன்ற ஊடகவியலாளரும் சரி முற்போக்குவாதிகளும் சரி திட்டமிட்டு ஏமாற்றப்பட்டதாக நான் நினைக்கிறேன். நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்க விஜய் என்ற ஒரு திரை பிம்பத்தை, ஒரு திரை கவர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னாக்க மக்கள் மத்தியில் ஒரு கல்ட் இது மாதிரி உருவாக்கி, இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு சூப்பர்மேன் வருவார், ஸ்பைடர்மேன் வருவார் மாதிரி சொல்லி இன்ஸ்டாவையும் உங்களுக்கு சமூக வலைதளங்கள் பூராமே ரீல்ஸாகவே போட்டு 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 இந்த மக்களை வந்து மாக்களாக்கி இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. தூய சக்தின்றவன் என்ன பண்ணியிருக்கணும், தீய சக்தி திமுகவோட ஓட்டை வாங்கின திமுக இது, அதாவது நம்ம இவர் திருமாவளவனையோ கம்யூனிஸ்டையோ கூட்டு சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இவர் இந்த 41 வேறு படுகொலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க அதுக்கு சம்மந்தமாக வழக்கு தவிர அதுக்கு சம்மந்தம் நம்மதில் நம்ம நிறைய வந்து பேட்டி கொடுத்துருக்கோம். அதற்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அரசியல் இன்னும் யாருமே உற்று நோக்கலை. இவர் எதனால, இவர் ஏன் இவர் மேலே இன்னும் வழக்கு பதியலை, வழக்கு பதிஞ்சாங்க, எதுக்காக என்ன பேசுனாங்கன்ற விஷயங்கள் யாருமே சொல்லலை. அவர் வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க டெல்லிக்கு போயிட்டே இருந்தார், விசாரணைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஒரு வெற்றி பெற்றதாகவே அவர் நினச்சிட்டாரு. திருப்பரங்குன்றத்தில் போய் விஸ்வரூப தரிசனம் தரிசிக்கிறார்ன்ற போது இந்த எண்ணிக்கை எப்படி வந்துச்சு, எண்ணிக்கை வந்த உடனே இவர் எப்படி வந்து எடுத்த உடனே ஏன் வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை அணுகணும் அப்படின்றத மக்கள் சிந்திக்கணும். இவர் வந்து ஏதோ ஒரு திட்டம் வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது காவல்துறை வந்து இங்கே ஒரே காவல்துறை தான். இவர் வந்து கட்சிக்காரங்களை கொண்டு வர போறாரு காவல்துறையில், அதே அதிகாரம் தான். முன்பிருந்தவங்க தான் இப்போ இருக்க போறாங்க. அதே அரசியலமைப்பு சட்டம் தான், அந்த சட்டத்தின் அதே போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் தான். ஆனால் குற்றங்கள் குறைஞ்சிருக்கா? இன்னைக்கு குற்றங்களுக்கு வந்து பார்த்தீங்களாக்கும், அதாவது 12 நாட்கள்ல 30 பெருங்குற்றங்கள் இந்த 10 வயது பெண் குழந்தை வந்து பாத்தீங்களாக்க கோயம்புத்தூர்ல வன்கொடுமை செய்யப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா இது சம்பந்தமா வந்து திருமாவளவன் எந்த ஒரு அறிக்கையும் இதுவரைக்கும் விடலை. ஆனா மாற்று சொல்லுங்க, அதுதான் ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி இருக்கும்போது அவர் வந்து அந்த கூட்டணியில் இருக்காரு, அவர் குழம்பிய மனநிலையில் இருக்காரு. அவர் குழம்பிய மனநிலையில் இருக்கிறது. அதையும் ஒரு வீடியோ போறாரு, திமுகவோட கூட்டணியை நான் வந்து முடிவு செய்யும் இடத்தில் முதல் இருந்தேன். ஈவினிங் வர கூட்டத்தில் இப்போ இருக்கிற கூட்டணியவோ அதில் அமைச்ச போதையோ அது என் கையில் இல்லைங்கிறாரு. ஐயா புரியலை. அதாவது நீங்கள் அரசியல் அறியாமல் இல்லை. ஆதவ் அர்ஜுனா யார், அவர் யாரை எந்த பின்னணியில் வந்தார், அவர் எப்படி திடீர்னு வந்து ஒரு அரசியலுக்கு வர்றாரு, பணம் மூட்டையில் அவர் பணம் போட்டியில் வச்சுக்கிட்டு அவர் கொண்டு வர்றாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் ஏற்பட்ட மாற்றங்கள், அதுக்கப்புறம் இணைந்தவர்கள். இந்த தாவேக ஆட்சி என்பது தமிழக வெற்றி கழகத்தின் முழுக்க தமிழக வெற்றி கழக உறுப்பினர்கள் கொண்டுதான் ஆட்சி நடக்குதான்றது உறுதிப்படுத்த முடியுமா? இன்னைக்கு யார் ஊழல்வாதிகளோ, செங்கோட்டை மேல ஊழல் குற்றச்சாட்டை கிடையாதா, கூப்பா கிருஷ்ணன் மேல ஊழல் குற்றச்சாட்டை கிடையாதா, அங்க இருக்கக்கூடிய அங்க அவர் கூட்டிட்டு வந்த ஆட்கள் மூலமா ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா? அவங்களாம் புனிதர்களா? இல்ல தாவேக்கால எப்படி பிஜேபியில் போனவங்களாம் புனிதராக மாறுறாங்களோ அதே மாதிரி தாவேக்கால போனவங்க புனிதராக மாறுறாங்களா? இன்னைக்கு பார்த்தீங்களாக்க ஐஎம்எல் கூட ஒரு நன்றி மறந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு அழுத்தத்துக்கு உட்பட்டு டெல்லியிலேருந்து வந்ததா சொல்றாங்க. இப்போ இதுக்கு வருதுனாக்க இன்னைக்கு இங்கே திருமாவளவனுக்கு மிகப்பெரிய அழுத்தம், மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, திமுகவுக்கு திருமாவளவன் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய துரோகம் இழைச்சிருக்கா நம்ம சொல்லணும். நீங்கள் அவங்களோட ஓட்டு, அதாவது வாக்கு வங்கி என்பது வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், நீங்கள் அந்த அது அந்த 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 மாவட்டங்களில் பூராமே திமுக ஒன்று கூட வெற்றி பெறலை. அங்கே பூராமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது தாவேக்கா வெற்றி பெற்றிருக்கு. இதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னாக்கா, நம்ம வன்னியர் சமூகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நேர்மையை பாராட்டணும். அவங்க ஒற்றுமையாக இருந்து அதிமுக வாக்களிச்சிருக்காங்க. அதனாலதான் வந்து அன்புமணி வந்து 4 தொகுதி வென்று இருக்காரு. நீங்க அந்த பெல்ட்டை பார்த்தீங்களாக்கா, அந்த மண்ணிற்கு அடர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு, அதாவது வடக்கு பக்கம் பார்த்தீங்களாக்கா அந்த சங்கராபுரம் அந்த ஏரியா பூராமே வந்து பார்த்தீங்களாக்கா இது நம்ம அதிமுகவும் ஜெயிச்சிருக்கு. அந்த இதுல கன்னியாகுமரி நடந்திருக்கு. அப்படி கன்னியாகுமரியில் வந்து முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணு கூட ஜெயிக்கல. யாரு நம்ம தாவேக்கா ஜெயிக்கல, அது தென்காசி ஜெயிக்கல. அப்போ மதுரை, இந்த அதாவது இந்த மதுரை, சென்னை, மேற்கு மண்டலம் அது மேற்கு மண்டலம், மதுரை, சென்னை, மேற்கு மண்டலம் இதுல மட்டும் தானே சேர்ந்துருக்கு. அப்ப இந்த பிரதிநிதித்துவம் வந்து 19 பேருக்கு அமைச்சர் கொடுத்தவங்க யாருமே, அதாவது நம்ம எடுப்புல குற்றம் சுமத்தல. இவங்க அதாவது இவங்க என்ன நினைச்சிட்டான், இந்த ரீல்ஸை பார்த்து உடனே மாற்றம் வந்துடும் போது திமுக அந்த கூட்டணி கட்சிகளோட நம்பினதுனாலதான் வீணா போனதுன்ற மாதிரி இப்போ ஒரு கூற்று வருது அவங்களுக்கு. அவங்க நம்பியது, அதாவது ஒரு கூட்டணி என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம அவங்களுக்கும் பங்களிக்கிற இடமளிக்கிறோன்ற போது இன்னைக்கு இந்த தாவேக்கால போனதுனால திருமாவளவனோட நிலை என்னன்றது அவளுக்கு கேள்விக்குறியா மாறிடுச்சு. ஏன்னா அவர் சமூக நீதி இல்லைன்னு எதை வச்சு அட்ரஸ் பண்றீங்க? அதாவதுங்க சமூக நீதின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதை சமூக நீதின்றமாக சம வாய்ப்பு. நானும் பட்டியலில் இருக்கிறதுனால இந்த பட்டியலுக்குள்ள சமூக நீதி இல்லைன்னு சொல்ல வரேன் நான்.
இப்ப ஆமா 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 ஏன்னு கேட்டாங்க என்ன நடந்தது 8 பேர்ல யார் யார் என்னன்னு சொல்லுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒருத்தர் தாங்க தேவேந்திர குல வேளாளர், ஒருவர் தாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னாக்கா தனமா அருந்ததியர். 6 பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இவர் உண்மையிலேயே சமூக நீதி பேசுறாருன்னா இவர் வாய்ப்பு கொடுத்தாருல, இவருக்கே வந்து பாத்தீங்கன்னாக்கா தேவேந்திர குல யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கலங்க. அவருக்கு தேவேந்திரர் கூட வாய்ப்பு கொடுக்கலங்க. அவரு இங்க இருந்து உங்க அக்கா மகன் இருக்காங்க பாத்தீங்களா, மாலதின்னு ஒருத்தவங்க இந்த கோர்ட்ல தான் வந்து வந்தாங்க, ஏற்கனவே ஏஜிபியா இருந்தாங்க. அவங்கள கொண்டு கள்ளக்குறிச்சியில் நிப்பாட்டுறாரு. அந்த சூழல்ல வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மாவீரன் மலைச்சாமி குடும்பத்தினருக்கோ இங்க இருக்கக்கூடிய தென் மாவட்டத்தில் ஒரு தேவேந்திரருக்கோ ஒரு வாய்ப்பு கொடுத்துருங்களங்க. கனியமன் கூட கொடுக்கல இல்ல, யாருக்குமே, அதான் யாருக்குமே கொடுக்கல. யாருக்குமே இங்க அவர் கட்சியிலையும் தேர்ந்தெடுக்க இருக்காங்கல்ல, அப்ப எங்க சமூகம் அவர் ஒரு சாதி கட்சியை தானே பார்க்க வேண்டியிருக்கு. தமிழ் தேசியம் பேசுறதுனாலயோ நரம்பு புடைக்க வேக வேகமா பேசுறதுனாலயோ நான் வந்து அடித்தட்டுல இருந்து வந்திருக்கேன்னு சொல்றதுனாலயோ சமூக நீதி ஆயிராதுங்க. அதை நடத்தி காட்டணும். இப்ப அவரோட பிம்பம் வந்து வெளிப்படுது இல்ல, அவரோட பிம்பம் வருதுல. அப்ப பதவி மற்ற விஷயங்கள்ன்ற போது இப்ப உண்மையிலேயே தூய சக்தியா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? 108 பெரும்பான்மை எனக்கு கொடுக்கல, நான் திரும்ப மக்கள் சிந்திக்கிறேன், திரும்ப மக்கள் சிந்திருக்கின்றதை விட்டுவிட்டு இப்ப அந்த கட்சியில இருந்து இருக்கும். இது எவ்வளவு பெரிய ஆதங்கமா இருக்குங்க இது. அதாவது அரசியலை விடுங்க, ஏதோ ஒரு அதாவது அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து திமுகவுக்கு தன்னை மீட்டெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக திமுக நினைச்சுக்கிறோம். நம்ம திமுக ஆதரவு பேசல. இப்ப நானும் திமுக வந்து அதாவது 5 ஆண்டுகளுக்குள்ள ஏற்பட்ட திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க நான் அதாவது உங்களுக்குமே தெரியும் நல்ல திட்டங்கள் இருக்கு. அது ஏன் நம்ம மக்களை போய் சென்றடையல? அப்ப அங்க கட்சிக்குள்ளேயே அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அவங்க சமூக நீதி பேசிட்டு அவங்க சம வாய்ப்பு அளிக்காததுனாலதான் இந்த நிலை அவங்களுக்கு வந்திருக்கு. இனிமேனாலும் அவங்க மாற்றிக்கிறணும். ஆனா இவர் பொறுத்த பாத்தீங்கன்னாக்க சுயநலவாதிகள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அம்பலப்பட்டு போவாங்க. இந்த ஆட்சி வந்து மக்கள் என்ன நினைச்சாங்களோ அதை நோக்கி பயணிக்கவே இல்லை. குற்றங்களை தடுக்க முடியாது. எல்லாமே எல்லாம் இப்ப ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது முதற்கொண்டு அனுபவம் இல்லாதவன் யாரை பத்தி அதிகாரிகளோட ஆட்சியை அனுப்பிச்சு வச்சுக்கல, இவங்களால வந்து பாத்தீங்கன்னா நட்பெயரை வாங்க முடியாது. அந்த அளவுக்கு அனுபவம் இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ வந்து அறநிலைத்துறை வந்து ஒரு பாப்பனுக்கே கொடுக்கூடாதுன்றாங்க. இங்க பிரச்சனை என்னங்க? இங்க பிரச்சனை என்ன? அவர் வந்து அந்த நம்ம மு.க. ஸ்டாலினோட அந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்களுக்கு நடைமுறைப்படுத்திடுவாரா இல்ல அதுக்கு எல்லாருமே அதுக்கு வந்து தாவேக்கா அதை பத்தி உடன்பட்டுருமா? இவ போய் கோட்டு போட்டு போய் உட்கார்றதோ, நான் 9 மணில இருந்து 5 மணி வரைக்கும் நான் ஆபீஸ்ல இருக்கேன்னு சொல்றதோ, டிஃபன் பாக்ஸை கொண்டு வந்து சாப்பிட்றதோ வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் கிடையாதுங்க. அது அனிச்சு செய்யல, ஆனா எல்லாரும் செய்யறதுதான். ஆனா அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த 12 நாட்களுக்குள்ள நம்ம வந்து ஒரு மதிப்பு முடியாது. அது இப்போ கோயம்புத்தூர்ல சில பெண்கள் வந்து கொந்தளிச்சு பேசியிருக்காங்க, காலையிலும் பேசியிருக்காங்க. இப்பயும் கூட நீங்க ஒரு ஹீரோ நினைச்சு தானே ஓட்டு போட்டோம், நீங்க ஒரு ஹீரோ நினைச்சு ஓட்டு போட்டோம், சினிமா நடக்கிற மாதிரி எல்லாத்தையும் மாத்தி ஓட்டு போட்டோம், நீங்க எனக்கு உடனே மாத்தி காட்டணும் அப்படிங்கிறத அந்த குழந்தையோட இறப்பை இது எனக்கு புரிஞ்சுக்கிட்டது. அதாவது நீங்களும் நானும் எல்லாருமே அதாவது அறிவார்ந்து அரசியலில் செயல்படுறவங்க, அரசியல் அனுபவங்களை வச்சு இன்னைக்கு எஸ்வி சேகர் காணொலி விட்டாரு. அவங்கெல்லாம் வந்து வேற ஒரு தரவுகளின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அரசியலை உற்று நோக்கிறதுனாலதான் ஒரு ஏன் திமுக முதற்கொண்டு அவங்க அந்த கொஞ்சம் பின்வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த தேர்தலில். இந்த சமூக வலைதளம், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு அப்படின்ற அரசியல் வந்து எது வந்து இந்த ஆட்சியை வந்து தூக்கி பிடிச்சிச்சோ அந்த சமூக வலைதளம் இந்த ஆட்சியை காலி பண்ணுறதா இல்லையான்னு பாருங்க. அதே காலி பண்றதா இல்லையான்னு எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு உடனே வருதுல. இப்ப நீங்க சொல்றீங்களா நீங்க இன்னொரு காணொலி சொன்னீங்க, மெரினால ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த அம்மா சொல்ல, ஐயோ விஜயண்ணா வர சொல்லுங்களே, விஜயண்ணா வந்தா காப்பாத்திடுவாரு, விஜயண்ணா வர சொல்லுங்களே, அவர் வந்தா கூப்பிட்டு போயிடுவாரு, அவர் வந்து சொல்லுவாரு அப்படின்னு கத்துது அந்த பொம்பளை. என்னங்க இருக்கு என்ன? அப்ப எவ்வளவு தூரம் மூடத்தனா இந்த நம்ம அந்த இதுல தான் எளிமையா இருந்தாங்க. இப்ப எந்த ஒரு சமூக வலைதளம் இந்த நம்ம இவரை கொண்டு வந்துச்சோ, விஜயை வந்து முதல்வர் ஆகிச்சோ, அதுவே அவருக்கு எதிராக வரும். இன்னும் அதாவது இதுதான் துவக்கம். ஓகே, இது ஒன்று நடந்திருக்கு. இன்னொன்று திருச்சியில் ஒரு சம்பவம் பார்த்துருப்பீங்க. அது என்னன்னா, நர்சிங் மாணவி தவறான ஒரு சிகிச்சை கொடுக்கப்பட்டு உடனே வந்திருக்காங்க. சக மாணவிகள் பூரா இப்போ வரைக்கும் போராட்டம் பண்ணிருக்காங்க. அருண்ராஜ் இப்போ பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் வந்து வேற விளக்கம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட மாணவிகள் என்ன சொல்றாங்க, நீங்க மரியாதையா இதை வந்து வாபஸ் வாங்குங்க, இல்லைன்னு சொன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கப்பட மாட்டாங்க மாதிரி மிரட்டலா ஒரு தகவல் இருக்கு. இதை சேர்த்துக்கோங்க. அதாவது இதே பிரச்சனை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு எதுக்கு மாவட்ட வாரியாக பிரதிநிதித்துவம் கொடுக்குறதுனாக்கா அந்த பணியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெளிவாக செய்கிறதுக்கு தான். அந்த பணியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா செய்யணும். அவங்க முன்னின்று அதை வந்து எடுத்து பண்ணணும்ன்ற போது
எல்லாமே ஒருத்தர் பண்ணிட முடியாதுங்க. யாரு இப்ப முதல்வர் விஜயவே நம்ம குற்றம் சுமத்திட முடியாது. இதுக்கு ஒரு சமூக பொறுப்பு, சமூக பொறுப்பு இருக்கு, தனிமனித ஒழுக்கம், தனிமனித ஒழுக்கம் எல்லாமே இருக்கு. கடந்த காலத்துல ஒரு பேச இது இங்கதான் இங்க நம்ம கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்களும் வந்துட்டீங்க, நம்மளும் வந்துட்டோம். கண்டிப்பா இதை உணராம, அதாவது தலைவலியும் வகுத்த வலியும் தனக்கு வந்தாத்தான் தெரியும்னு ஒரு பழமொழி இருக்கு. இன்னைக்கு ஒரு போன ஆட்சிக்கு நம்ம சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியது இல்லை, இயல்பா நடந்துக்கிட்டே இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நடவடிக்கை இங்க அழுத்தம் கொடுத்ததுனால நடவடிக்கை துரித நடவடிக்கை இருந்துச்சு. இப்போ இவங்களால இப்போ போக போக இந்த பிரச்சனைகளை வந்து பார்க்க போகும்போது இன்னைக்கு அதே திரும்ப சொல்றல அந்த விஷயங்களை பூரா ஊதி பெரிதாக்கி சமூக வலைதளங்கள் ஆக்கிதான் இந்த ஒரு விஷயத்தை வந்து உலகமா பேச வச்சாங்க. இப்போ அதே சமூக வலைதளங்கள் இவங்களை அம்பலப்படுத்தும். மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னாக்க நீடிக்குமான்றது கூட இறைவன் செயல் தான் அது. ஏன்னா இன்ன வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோட கள்ள மௌனம் அதை பத்தி யாருமே பேசுறதே கிடையாது. பாரதிய ஜனதாவோட கள்ள மௌனத்தை பற்றி யாருமே பேசல. எதற்காக கள்ள மௌனம் பார்க்குறாங்க? லீமா ரோபோஸ் எங்கிறது வருது? இன்னைக்கு அதிமுக வந்து அதிமுகவால் அழிக்கப்பட்ட மார்ட்டின் குடும்பம் எப்படி இந்த ஆட்சியில் வருது? 2000 ஏக்கர் வந்து கொள்ளையடிச்சு வச்சுக்க ஜேபிஆர் குடும்பத்தின் மேலே நடவடிக்கை எடுத்த திமுக அரசுக்கு மேலே அங்கே ரைடு ஆனதுக்கு அப்புறம் எப்படி அந்த குடும்பம் வந்து ஆட்சிக்கு வருது? இவர் எங்கேருந்து வர்றாரு? இவர் எப்படி தூய சக்தியான்றது போக போக இப்போத்தான் திமுக வேலை பார்க்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, கோயம்புத்தூர் சமாஜத்தை பொறுத்தளவில் அந்த குற்றவாளியை கூட்டி போகிறாங்க. அவர் பேசின வீடியோ வந்துருக்குது. இதுக்கு எனக்கு என்னை சம்மந்தம் இல்லை, என்னை பழிவாங்குறாங்கன்ற மாதிரியான ஒரு காணொலி வந்துருக்கிறது. இப்போ நம்ம கடந்த கால வரலாறு நமக்கு ஒரு ஞாபகம். ராம்குமார் நல்லா தெரிஞ்ச விஷயம். அவன் வந்து கடைசி வரையும் மர்மங்க அப்படிங்கிறது அந்த மர்மம் நம்ம ஏன் பதற்றப்படலாம்? அந்த மர்மம் இது வந்து டவுட்டு தான். ஒருவேளை அவன் குற்றவாளியாக இருக்கும் பட்சத்தில் அவன் தான் தண்டிக்கப்பட மாட்டுக்கிறது இல்லை. ஆனால் அவன் சொல்கிற விஷயத்தையும் அட்ரஸ் பண்ண போக முடியாது இல்லையா? அப்போ அவன் சொல்கிற விஷயம் ஒருவேளை உண்மையாக இருந்தால் அப்போ அவை தண்டிக்கப்பட்டால் இன்னும் கூடுதல் ஒரு பயத்தையும் கொண்டு முன்னிறுத்துறேன். உங்களுக்கு என்கவுண்டர் பற்றி தெரிஞ்ச விஷயம்தான். இந்த மாதிரியான உணர்ச்சி வர விஷயம், மக்கள் கொந்தளிக்கிற வீதிக்கு வர விஷயத்துக்கு பூராமே என்கவுண்டர் தான் ஒரு தீர்வாக கடந்த காலம் கூடாது அப்படிங்கிறது நம்மளை போன்ற உங்களை போன்ற வழக்கினுடைய பார்வையாக இருக்கிறது. அதுவும் நடந்துடுவா இருக்குமா? அதை எப்படி பார்க்கணும்? அதாவது இப்போ மக்கள் அழுத்தம் நடக்கும்போது இந்த அதிகாரிகள் என்ன சொல்லுவேன்? அந்த அதிகாரிகள் எதையாவது சொல்லி அதை மூடி மறைக்கதான் பார்ப்பேன். அவன் இந்த அரசு நல்ல பேர் வாங்க பார்ப்பேன். ஏற்கனவே அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கும்ல, அதிகாரிகளுக்குள்ள ஒற்றுமையா இருக்கானா? அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்சி வரும்போது போய் அதிகார மையத்தோட தொடர்பு கொண்டுக்கிட்டு அவன் வாழ்வு சிறக்கிறதுக்காக பண்ணும்போது அவன் போய் புறக்கணிக்கப்படுறப்ப அவன் இங்கே உட்காரும்போது இப்போ ஏதாவது ஒரு துர்போதனை கொடுத்துட்டே ஆகணும். இப்போ அப்படி பார்க்க போகும்போது சமூக நீதி பற்றி சொல்ல போகும்போது மானாமதுரையில் இது வரைக்கும் அந்த பாடி வாங்கவே இல்லை. இன்ன வரைக்கும் வாங்கல. இது சம்பந்தமா வந்து அஜித் படுகொலைக்கு நேரடியாக போன விஜய் இது வரைக்கும் வாய் திறக்கல. இது சம்பந்தமா வன்னியரசு பேசுவாரா இல்ல திருமாவளவன் பேசுவாரா? அநேக பிரச்சனைகள் இருக்கு. இனி போக போக தெரியும். அது வந்து பாத்தீங்கன்னா இது சமூக நீதித்துறையா இல்ல இவங்க வந்து என்ன காரணத்துக்காக வந்திருக்காங்க, இந்த செயல்படுத்திடுவாங்களா அப்படின்றது இப்ப முதல்ல வந்து அவங்க நெருங்க முடியாம ஒரு சூழல் இருந்துச்சு. திமுக வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு மக்கள் மனதில் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு இதை பிம்பத்தை கட்டி அமைச்சிட்டாங்க. இப்போ நம்ம கூட போய் பார்க்கல, சரி போனா பார்க்க மாட்டாங்களான்னு. ஆனா இனி இறங்கி வரும்போது இப்போ இந்த அரசை வந்து நீ அடுத்தடுத்து போக போக எல்லா பிரச்சனையும் கூடி வரும்போது இவங்க எப்படி கையாள போறாங்கன்ற பொறுத்து இதுவே இந்த சமூக வலைதளங்களில் வரும் செய்தியாக வரும். இதுவே ஒரு மாற்றத்தை உருவாக்கும். நீங்க சொல்லும்போது கடந்ததை போது பிஜேபியின் மௌனம் ரொம்ப படுபயங்கரமானது, ஆபத்தானு சொன்னீங்க. அதே மாதிரியா விஜயின் மௌனமும் இந்த நிமிடம் வரை ஆபத்தாக இருக்குது. வெறும் அறிக்கையுடன் நிற்கிறாரு. திருச்சி மாணவி வாய் திறக்கலை, மின்சாரம் மெட்ருக்கு வாய் திறக்கலை. அதே போல திரும்பவும் மௌனம் காப்பது வாங்க இங்கதான் அததான் இது ஆரம்பத்திலே நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆரம்பத்தில் நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணேன். இது முன்னமே திட்டமிட்டப்பட்டதா? திமுக தனித்து விடப்பட வேணும், அதிமுக இந்த நிலைக்கு வாங்க முன்னரே திட்டமிடப்பட்டதா? ஆர்எஸ்எஸ் சங்பரிவார் இயக்கங்களாக திட்டமிடப்பட்டு இது செயல்படுத்தப்பட்டதான்ற சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. அது என்னைக்கே இருந்தாலும் உண்மை வெளிவந்தே தீரும். ஏன்னா அதுக்கு ஒரு வெறும் பலியாடு ஆயிட்டாரோன்ற அச்சந்தே எனக்கு வேற ஒன்றுமே கிடையாது. அதாவது பேசுறதுன்றது வேறங்க, நடைமுறையில் செயல்படுத்துறது வேறங்க. அது மாற்றமாக இருக்கும்போது இன்றைய சூழலில் மக்கள் மனதில் எளிதாக போயிடும். உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, இந்த தாம்பரம் ஒற்றிய பகுதி, திருவள்ளூர் மாவட்டம் கூடிய பறையர் சமூக மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிலச்சுவந்தார்களுங்க. இந்த எப்படி இந்த பக்கம் வந்து தேர்ந்தெடுக்க இருக்காங்களோ அந்த பக்கம் அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு அட்ராசிட்டி பிரச்சனையை வந்து திண்டிவனத்துக்கு வந்து தெற்கு பக்கம் தான். இந்த பக்கம் அந்த ஜெயங்கொண்டா அந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த விருத்தாச்சலம் அந்த ஏரியாவும், இந்த கள்ளக்குறிச்சி பக்கம் இந்த மேற்கு மாவட்டங்கள், இந்த இப்படி அதாவது வடமேற்கு மாவட்டங்களாக இருக்கும். திண்டிவனத்துலேருந்து வடமேற்கு பகுதியில் இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் அங்கே பூராமே இந்த ஜாதி பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு அது பூராமே திமுக ஓட்டாக இருந்துச்சு.
இன்னைக்கு திருமாவளவன் கட்சி வந்து ஒரு அந்த சமூகமாக இயங்கி அந்த பண்ண போகும்போது இது ஒட்டுமொத்த பட்டியல் இனத்துக்கு உண்டான பிரதிநிதியா ஏற்றுக்கொள்ளவே முடியாது, ஏற்றுக்கொள்ளாதுன்றத உண்மை இன்னைக்கு வந்திருக்கு. இந்த இதில் நான் அந்த அடிப்படையில் நான் சொல்றேன், நான் நீங்க சமநீதினு சொல்லி அந்த அடிப்படையில் திருமாவளவன் ஒட்டுமொத்த பட்டியலின மக்களின் பிரதிநிதியாக இருக்க வாய்ப்பே இல்லை. அவர் ஒரு சாதிய தலைவர் தான், தமிழ் தேசிய தலைவர் இல்லைன்றது அது அப்படிதான் சுருக்கி பார்க்க வேண்டியிருக்கு. தமிழ் அதாவது முதல்ல என் வீடு, என்னோட தெரு, ஊரு இப்படி போகும்போது தமிழ் தேசியம் மற்ற போது கொள்கை சித்தாந்தம் பேசுனது பூராமே இப்ப எங்க போச்சு? இந்த கேள்வி இயல்பை கேட்க வைக்குதா இல்லையா? அவர் மேல எனக்கும் மரியாதை இருக்கு. அவரும் வந்து அடித்தட்டு வந்திருக்காரு. அவரை வந்து பாத்தீங்கன்னாக்க எந்த காலத்திலையும் ஒரு தலைவரை வந்து அவமரியாதை செய்யக்கூடாது. அவங்கள வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்க பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில வர்றாங்க. ஒரு 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 அடித்தட்டு வரும்போது அதெல்லாம் நான் பாக்குற பார்வை உங்கள்கிட்ட இருக்குன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியும். ஆனா மதியான ஒரு வீடியோ அதுதாங்க வருத்தமா இருக்கு. அதுதான் வருத்தமா இருக்கு. இவர் வந்து பாத்தீங்கன்னாக்க அவர் கட்சியிலேயே அதை கொண்டு வரலையே அப்படின்ற சூழல் வந்து மக்களுக்கு தெரியாது. இந்த வெகுஜன மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு இன்னமும் நீங்க சொல்றீங்க பெருசா சொல்றாங்க, நெறியாளர் சொல்றாங்க, தலித்து சொல்றாங்க, பட்டியல் ஏங்க அவங்களும் மனிதர் தான். இது ஒரு அரசா அதுல வந்து 6 பேருக்கு மட்டும் கொடுக்க என்ன கருத்துல இருக்கு? ராஜ்மோகன் வந்து அவ்வளவு பெரிய அட்ராசிட்டி அறிவிச்சிருப்பாரா? சொல்லுங்க சொல்லுங்க. அப்ப இங்க வன்னியரசு அட்ராசிட்டி அறிவிச்சிருக்காரு. தென் மாவட்டத்தை சேர்ந்தவர், அருப்புக்கோட்டை பக்கத்தில் இருக்கவர், அவர் வந்து வச்சுக்காரு, பல கஷ்டம். அவரை பத்தி நம்ம மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த கட்சியில இருந்த பூரா வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்ராசிட்டியை, அதாவது 7 பேர் மத்தவங்க யாருமே இதை பார்க்க வேண்டியது இருக்குல்லங்க. பிறந்ததாலேயே அவங்க வந்து பண்ணிருப்பாங்க. இப்ப தனவால் மகன் என்ன அட்ராசிட்டி பண்ணிருப்பாரு? தனவால் என்ன சொல்றாருன்னா, நான் அந்த பதவியில அனுபவிச்சிருக்கேன், அது மாதிரி என் பையனுக்கும் பாத்தீங்களா? இது எவ்வளவு இது சமூக நீதியாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் வந்து பாத்தீங்களா கெடுது. இன்னைக்கு அதிகமா நாகை திருவள்ளுவன், இந்த ஜக்கையன், மற்ற எண்ணற்ற அவங்க வந்து களத்துல, அதாவது ஏதோ ஒரு வகையில ஒரு இதுல சுழண்டுக்கிட்டு போய் நின்றுக்கிட்டு இங்க இருந்து இப்போ ஒரு மதுரையில இருந்து போய் ஒரு வாகன வசதிக்குனால ஒரு வாய்ப்பு வேணும்லங்க, அதை எடுத்துட்டு போயினாலும் போராடுறான் பாருங்க. அவனுக்கு வாய்ப்பு இல்லாம போயிட்டு இப்ப இதுலயுமே போகும்போது இதுல எங்க வருது? ராஜ்மோகன் இது வரைக்கும் அவர் சாதிய வெளிப்படை சொல்லியிருக்காரு எங்கேயாவது? இப்பதாங்க எனக்கே தெரியுது. இப்பதான் தெரியுது. இப்பதான் தனித்துவ ராஜ்மோகன் வந்து பாத்தீங்கன்னா பறையர் சமூகத்தை சேர்ந்தவர் இப்பதான் தெரியுது. அவர் என்ன சொல்றாங்க, ஒரு படி மேல போய் இந்த பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவங்க எங்களுக்கு யாருன்னு தெரியாது. அது எப்படிங்க தெரியாம இருக்கேன்? அது எப்படிங்க தெரியாம இருக்கேன்? கொண்டு போய் ஸ்ரீரங்கத்துல நுப்பாட்டி அதை ஒருத்தர் ஜெயிக்க வைக்கிறானாங்க. அது எப்படி இருக்கு? இப்ப அங்க வந்து பெரும்பான்மை ஓட்டுலாம் கிடையாது ஸ்ரீரங்கத்துல. அது முத்துராஜாக்களும் வல்லர்களும் அங்க அதிகம். அங்க தேவேந்திர ஓட்டு நிறைய இருக்கு. இன்னைக்கு இந்த விசில் சமூக வலைதளம் ஒரே ஊதி போட்டாங்க. அதுக்கு திமுக வந்து பாத்தீங்கன்னாக்க கூட்டணி கட்சிகள் நம்புச்சு. அதை விட அவங்களோட மாவட்ட தலைவரை நம்புச்சு. அவங்க நம்பினதுனால இன்னைக்கு வீணா போச்சு. இப்ப இனிமேனாலும் இப்ப திமுக எப்பயுமே வந்து ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சியா திறம்பட செயல்பட ஆக்டிவா இருப்பாங்க. அதை இவங்க எவ்வளவு வேகமா கொண்டு போறாங்களோ இப்ப அவங்களோட ஐடி விங்க்கு முழு பணி வந்துருச்சு. அது வந்து பெரிய மாயாச்சாலம்னு இல்ல, ரூட்ஸ்னு ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு ஒரு முன்னமைப்பு கட்டமைப்பு வச்சு இப்ப அதுதாங்க பெரிய மன வருத்தமா இருக்கு. அதாவதுங்க இங்க யார் வேணாலும் வரலாங்க. அரசியல் சட்டம் வந்து பாத்தீங்கன்னாக்க யாருனாலும் அதிகாரத்துக்கு வரலாம். ஆனா அதுக்கு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்க குறைந்தபட்சம் ஒரு நேர்மையோடையும் குறைந்தபட்சம் ஒரு மக்கள் ஒரு சிந்தனையோட இருக்கணுங்க. இன்னைக்கு விஜய்ன்றவர் வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னொருத்தர் எழுதி கொடுக்கறத பேசி நடிக்கிறவர் எப்படிங்க அவர் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த எல்லா சமூகத்தையும் பத்தி உணர முடியும்? எப்படி அவர் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும்ன்றத இந்த மக்கள் உணராம. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆனா ஆச்சரியமா இருக்குது, அவருடைய ரசிகர்களே யாரு, விஜயோட ரசிகர்களே குறிப்பாக அதிக அளவாக பெண்கள் போட்ட ரசிகர்களே இன்னைக்கு வந்து மாற்றி பேசுகிறாங்க. இதுக்காக அவங்களுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு கரண்ட் பிரச்சனைக்காக இருக்கட்டும், திருச்சி பிரச்சனைக்காக இருக்கட்டும், கோயம்புத்தூர் பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பெண்கள் தான் இப்போ விதிக்கு இந்த மாற்றத்தை 2500 கொடுத்துருவாரு, 6 சிலிண்டர் கொடுத்துருவாரு, இதெல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. எங்க அந்த அதாவது இங்கே நீங்கள் நம்ம ஆரம்பத்தில் பேசியிருக்கோம். அந்த இயக்கத்தில் இருக்கிற பெண்களை பார்த்தீங்களா? வெள்ளந்தியானவங்க, அவங்க நடுத்தர வகுப்பு சேர்ந்தவங்க, அரசியல் அறிவு இல்லாதவங்க. இப்போ அவங்களுக்கு இங்கே வாய்ப்பு கிடைச்சிருக்கான்னு பார்த்தீங்களா? இந்த கமலின்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அந்த அவினாசி பொண்ணு, இதெல்லாம் வந்து அதான் சொல்ல ஒரு சிலர் தான் பண்ணுவாங்க. இந்த கீர்த்தனா யாருக்கு? கீர்த்தனா அந்த லேடி அந்த கதை சொல்றாங்க. முழுக்க முழுக்க அதோட பின்னணியை ஒரு 2 நிமிடம் விலக்கி சொல்லிடுறேன். அந்த அம்மா வந்து ஐபேக்ல வேலை பார்த்திருக்கு, சந்திரபாபு நாட்டில் வேலை பார்த்திருக்கு, எல்லாம் பார்த்துட்டு விருதை மகள்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டா ஐடி உருவாக்கி விருதுநகர் தொகுதியை நினைச்ச வேலை பார்த்தது. இப்ப அங்க சிவகாசியில வந்து பாத்தீங்கன்னா யாரோ பலராமன் ஒருத்தர் வந்து கடைசி வரைக்கும் வேட்பாளர் அறிவிச்சு அந்த 234 பேர் சிவகாசியில இருக்கவர், அவர் ஓபிஎஸோட தீவிர ஆதரவாளரா
ஓபிஎஸ் தீவிர ஆதரவாளர் வந்தவர் அன்னைக்கு அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாம பை சான்ஸா வந்து இந்த அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீட்டு கொடுத்ததாக வந்து சீட்டு கொடுத்த உடனே கிடைச்சிருக்காங்க காரணத்துக்காக கொடுத்தது வருகிறாங்க. அந்த அம்மா அதாவது இன்னைக்கு ஐபெக்கும் போலியா போச்சு. இந்த அதாவது இந்த நிறுவனம் இங்க அரசியல வந்து பெண்ணு வீசா போச்சுன்ற போது இப்ப நம்ம அதை நினைச்சுட்டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஒரு கணிச்சு ரிட்டர்ன் ஆகுது. இப்ப அதை நம்ம திரும்ப அதான் சொல்ல முடியாது. எந்த சமூக வலைதளம் இந்த ஆட்சியை முன்னிறுத்துச்சோ அதே சமூக வலைதளம் அதை வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணிடுறோம். இது நம்ம கண்கூட பார்க்க போகிறோம். இவங்க அதுக்கிடையில வந்து தன்னை மாற்றி அமைச்சு தீவிரமாக செயல்படும்னாக்க கண்டிப்பாக கண்ணில் விளக்கடை ஊற்றி பார்க்க முடியாது. அதாவது இது தனி மனித ஒழுக்கம் சார்ந்தது. இதை இப்போனாலும் இந்த மக்கள் உணரணும். நான் சார்ந்தது, உங்களை சார்ந்தது. நான் வந்து ஆட்சியில் இருக்கேன், நான் இருக்கேன், அதிகாரத்தில் இருக்கேன்னு சொல்லி பண்ணுறது எந்த தவறு பண்ணுறதில்லை. அது இயல்பாக நடக்கிறது. இதை நடக்க விடாமல் அதுக்குண்டான விஷயங்களை எந்த ஒரு ஆட்சியும் அதாவது முன்மாதிரியாக உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை மாற்றி அமைக்க முடியாது. அதுக்குண்டான திட்டங்கள், அதுக்குண்டான தரவு மற்ற விஷயங்களை கொண்டு போகும்போது தான் பண்ணணும். இன்னமும் காவல்துறை அது ஈரல் அழுகி போயிட்டே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலகட்டத்தில் கூட ஒரு விஷயம் இருக்கும். இப்போ இவர் வந்து அதிகாரிகளை நம்பி ஆட்சி செய்ய போகும்போது இவங்களால கட்டுப்படுத்த முடியாது. அதுதான் சிக்கல். இதுதான் அதிகாரிகளை நம்பி ஆட்சி செய்ய போகும்போது இப்போ இன்னைக்கு வந்து அறநிலைத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செயலாளராக ஒரு பார்ப்பனதை போட்டிருக்காங்க. அப்படின்ற போது மாத்திட்டாங்க, உடனே வாபஸ் வாங்கிட்டாங்களா? இப்படித்தான் போயிட்டு இருக்கும்போது இப்போ அந்த செயலாளர் தான் அங்கே வந்து அமைச்சர். இவருக்கு என்ன தெரியும் எத்தனை கோயில்கள் இருக்கும், அதை ஸ்டடி பண்ணுறதுக்கு நிறைய நாளாகுமே. அப்போ ஒரு அனுபவம்ன்றது இருக்குது. இது என்னன்னாக்கா இந்த பீரியடை வந்து பார்த்தீங்கன்னாக்கா திமுக அதிமுக தங்களை சுயபரிசோதனை செய்யறதுக்குண்டான காலமாக எடுத்துக்கிட்டாங்களாக்க நல்லா இருக்கும். ஒரே தான் அழிஞ்சிட முடியாது, ஒரே தான் அழிஞ்சிடாது. தன்னை சுயபரிசோதனை செஞ்சுக்கிறேன். சமூக நீதி பற்றி பேசுனது நம்ம எப்படி யாருக்கு வாய்ப்புகளை கொடுக்கணும், யார் செய்யணுன்ற போது பண்ண போகும்போது இன்னைக்கு போலி வேஷங்கள் பூராமே கண்டிப்பாக கலைந்தே தீரும். இவர் அரிதாரம் பூசியிருக்காரு. அந்த அரிதாரம் எவ்வளவு நாள்ன்றதை பொறுத்து பார்ப்போம். ஒரு நீங்கள் வந்து ஒரு சமூக நீதி கருத்து மட்டும் இல்லை, திருமாவோட மௌனங்கிறது தான் நம்ம எல்லாத்தையுமே ஒரு கலக்கு, அதாவது ஒரு ஆட்டு அசைத்து பார்த்துருக்கிறது. அதனால ஏற்க முடியல. அதனால தான் ஒரு அவர் மீது உள்ள அக்கறை விவகாரத்தை நீங்களும் விமர்சனம் வைக்கிறீங்க. ஊடகம் சார்ந்து நாமளும் உங்களை அழைச்சோம். அவரோட உழைப்போ அவர் தனி மனித ஒழுக்கத்தையோ மற்ற விஷயங்கள் நம்ம வந்து குறைத்தே மதிப்பிட முடியாது. இந்த நடக்கிற ஆட்சியில் நடக்கக்கூடிய பதவி அமைச்சராக பதவியேற்ற பிறகு நடக்கிற மோடம் இருக்குல்ல, அது கிஞ்சித்தும் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்குது. அதை விட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விதியும் உங்கள் மூலமாக நான் பதிவு செஞ்சுறேன். அவர் வந்து அதிகாரத்துக்கு வர்றதுக்கு தகுதி படைத்தவர் முழுமையாக தகுதி. அந்த அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. அவர்லாம் அதிகாரத்துக்கு வரணும். ஆனால் இந்த பேச்சு சமூக நீதி, நம்ம அந்த சம வாய்ப்பு, நம்ம அவங்க பேச போகும்போது இவங்க நடந்துக்கிட்ட விதமும் திமுக நடந்துக்கிட்ட விதமும் நம்ம யாருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கல. ஆனால் அது அவரவே அம்பலப்படுத்திடுமோ, அது ஒரு ஆதரவு இல்லாமல் ஆக்கிடுமோன்ற அக்கறையின் பேரில் நம்ம அந்த விஷயங்கள் நம்ம பதிவு பண்ணுறோம். ஓகே, உங்கள் மோஸ்ட்லி அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுவிடுகிறேன். விவாதத்தில் அறக்களத்து நேரம் பண்ணி நன்றி.